நேத்து வேலைக்கு வரலையே, ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தலைவலி, இப்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இல்ல தம்பி கார்த்தி, ஊர்ல இருக்கிற வயசான அப்பா அம்மா பார்த்து செலவு கூட பணம் கொடுத்து வந்தேன். அப்படியா சார்? இப்ப அவங்க நல்லா இருக்காங்களா? ஆமா, இப்ப நல்லா இருக்காங்க. இங்க என்ன வெட்டி பேச்சு? ஒழுக்கமா வேலைய பாருங்கடா. சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். என்ன சார் வாடா போடான்னு சொல்றீங்க? வெளியூர்ல இருந்து புழைக்க வந்த நாய்க்கு இவ்வளவு திமிரா? இந்த கார்த்தி அன்புக்கு மட்டும்தான் அதிகாரத்துக்கு இல்ல. நீ மேனேஜர்னா என்ன மனுஷனை விட பெரிய ஆளா? முதல்ல மனுஷனை மதிக்க கத்துக்க, அப்புறம் மேனேஜரா இருக்கலாம். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முதலாளி தொழிலாளருக்கு நல்லது நினைச்சாலும் உன்ன மாதிரி மேனேஜர்ல நினைக்க சொல்லாதீங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரச்சனை தீர்க்கணும். ஒத்துழைப்பு இல்லாம எப்படி? வேலை செய்யறவங்களுக்கு முதலாளி தெய்வம்னா முதலாளிக்கே தொழிலாளர்கள் தான் என்னைக்கும் தெய்வம். என்ன சொன்ன? வெளியூர்ல இருந்து பிழைக்க வந்த நாயா? இந்த நாட்டுல வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யாத ஆட்கள் இல்லாத ஒரு கம்பெனியாவது உன்னால காட்ட முடியுமா? அப்படி இல்ல. வேலை செய்யறதுக்கு உள்ளூரும் வெளியூரும் முக்கியம் இல்லடா, உழைப்பு தான் முக்கியம். இங்க நில்லுங்க. உன்ன மாதிரி ஆட்கள் இருக்கிற கம்பெனி வேலை செய்யறதை விட தன்மானத்தோட இருப்பது தான் எங்களுக்கு முக்கியம். வாங்க போகலாம்.